வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழுத்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுவும் 1 மினிட்லேயே பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸை பவுடர் பண்ணணும். நான் இங்கே குவேக்கர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். என்ன ஓட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடர் பண்ண ஓட்ஸில் நான் பனானா ஆட் பண்ண போகிறேன். இந்த வாழைப்பழம் வந்து நான் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். நல்ல ரைப்பான பழம். இதுதான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் ஓட்ஸுக்கு நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே இப்போ பால் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொழுப்பு எடுக்கப்பட்ட பால். இது வந்து கடையிலே கிடைக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் சாதாரண பாலே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இங்கே கொழுப்பு எடுக்கப்பட்ட பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழத்திலே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதாரண பால் இல்லாமல், பசும்பால் இல்லாமல் நம்ம ஆல்மண்ட் மில்க் வச்சும் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இது மேலே நம்ம பாதாம், பிஸ்தா, திராட்சை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுலபமாகவே, அதுவும் 1 மினிட்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் ட்ரிங்காக கூட குடிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் த ஹாட் இந்தியன் கிச்சன். லெட் த ஃப்ளேவர்ஸ் சேஸ் யூ.